ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தீனம் நடந்து நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம் தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினம் தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் சொல்லுங்கள் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவரே, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவரே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், தம் கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், ரட்சிப்பின் தேவனே எந்நாளும் தேடுபவரே, ரட்சிப்பின் தேவனே எந்நாளும் தேடுபவரே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஹல்லேலூயா. நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஆமென். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும். ஆமென். கர்த்தர் எனக்கான ஒரு வீட்டை ஆயத்தம் செய்திருக்கிறார். நிலையான ஒரு வீடு அது எனக்கு. பிரைஸ் காட். நிரந்தரமான ஒரு வீடு. ஆமென். அந்த இடத்துல நான் நிற்பேன் என்று உங்களால் சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. நம்முடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் அந்த வீட்டில் உங்களையும் என்னையும் கொண்டு நிறுத்துவார். இப்பொழுது நாம் ஒரு நெருக்கடியான காலங்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நெருக்கடியான நேரத்தில் நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது எனக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள். நம்முடைய எல்லா காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அந்த நாளில் தானே ஆமென் அவர்கள் பகைஞரை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த நாளில் தானே, அதில் கீழே எழுதியிருக்க காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆதார் மாதம் அந்த 13ஆம் தேதி பிரைஸ் காட், 12ஆம் தேதி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய தேசத்தின் நிலைமைக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறோம்? நாம் எல்லாரும் எழும்பி ஆமென் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது நல்லதுதான். ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆராதனையில் ஒருமிப்பது நல்லதுதான். ஆனால் ஜெபத்திற்காக அழைக்கிற பொழுது அநேகர் வர முடிகிறதில்லை. வெள்ளிக்கிழமையில் வாங்க ஒரு மணி நேரம் நாம் விழித்து ஜெபிக்கலாம் அப்படின்னா அவன் 10ல் 1% தான் வந்து நிற்கிறாங்க. பிரைஸ் காட். யாராலே காரியம் முடியும்? அன்றைக்கு ஆமென் ஜெபித்த தேவ பிள்ளைகளால் காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய செய்திருக்கிறார். அன்றைக்கு யூத ஜனங்கள் எல்லாரும் உபவசித்து அழுதாங்க. 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார். யோனாவின் புஸ்தகம் அவனுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். நினிவேவின் ஜனங்கள் எப்படி தங்கள் காரியங்கள் மாறுதலா முடிஞ்சிச்சுன்னு பெரிய தீர்க்கதரிசி ஆமென் சொல்லுகிறார். தேசம் அழிந்து போய்விடும், தேசம் முற்றிலுமாக அழிந்து போய்விடும். ஆனாலும் கர்த்தர் நினிவேவை எப்படி காக்கிறார்? காரியம் எப்படி மாறுதலா முடிஞ்சிச்சு? பைபிள் சொல்லுது ஆமென் சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் ஆமென் ஒருவர் கூட அதுல மிஸ் ஆகவே இல்லை. ராஜா வரைக்கும் அப்படின்னு எழுதுறாரு. இன்னும் சொல்லணும்னா வேலைக்காரிகள் ஏன் ஆடு மாடுகள் வரைக்கும் ஆமென் உபவசித்து அழுதுதான். அப்பொழுது ஆண்டவர் மாறுதலை கட்டளையிட்டார். பிரைஸ் காட். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஒரு லாக்டவுன் காலத்தில் நம்ம நிற்கிறோம். வெளியில் போகாதீங்க அப்படின்னா அதில் ஒரு சிலர் தான், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் போய் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் சும்மாவாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமே அப்படின்னு ஆமென் பிசாசு சுற்றி பார்க்கிற ஒரு ஆவி அதுக்குள்ளே இருந்த மாதிரி சிலருக்குள்ள அந்த ஆவி உலகம் எல்லாம் சுற்றி பார்த்து வரலாமே அப்படின்னு சொல்லி, அதனால் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லோரும் சந்திக்கிறோம். பிரைஸ் காட். இன்றைக்கு நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் தான் காரியங்கள் மாறுதலாக முடியும். ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையோட முடித்திராதீங்க. நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆமென். எழுந்து வாருங்கள் ஜெபிப்பதற்காக, எழுந்து வாருங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக. ஆண்டவர் கதவுகளை திறப்பார், கர்த்தர் கட்டுகளை உடைப்பார். ஹல்லேலூயா. பாகாலின் வல்லமைகள் மாறும். ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, ஜெபித்திட துதித்திட, சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட துதித்திட, சிறையிருப்பு மாறிடும். காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். காரியம் மாறுதலாய் முடியும், கர்த்தரின் கரம் அதை செய்யும். தூத சேனை வந்திறங்கும், துதித்திட கதவுகள் திறக்கும். தூத சேனை வந்திறங்கும், கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். எல்லாருமா எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட,
துதித்திட ஜெபித்திட சொல்லுங்கள் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நான் ஜெபித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட அக்கினி இறங்கும், கர்த்தரின் வல்லமை விளங்கும். ஜெபித்திட அக்கினி இறங்கும், கர்த்தரின் வல்லமை விளங்கும். பாகாலின் ஆவிகள் அழியும், தேசம் தேவனை அறியும். பாகாலின் ஆவிகள் அழியும், தேசம் தேவனை அறியும். எழுந்து வா ஜெபித்திட ஆண்டவர் அழைக்கிறார். எழுந்து வா துதித்திட, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நான் ஜெபித்திட சிறையிருப்பு மாறிடும். காரியம் மாறுதலாய் மூடி நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். காரியம் மாறுதலாய் முடியும், கர்த்தரின் கரம் அதை செய்யும். சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்திடும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்திடும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள் பெருகிடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா. மறுபடியும் எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா எழுந்து வா சபையே, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட ஜெபித்திட. நான் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட சிறையிருப்பு மாறிடும். நான் ஜெபித்திட சிறையிருப்பு மாறிடும். நான் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டவனாய் சிறைச்சாலைக்குள் இருந்த பொழுது கூட ஆமென், அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து கூட ஆமென் தேவனை ஆராதித்தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் ஆமென் அங்கே குலுங்கிற்று. ஆமென். சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். ஒரு தூதனால் செய்யப்படுகிறது போலும் அறியப்பட முடியாத அளவுக்கு ஆமென் கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அது கூட நம்மளை ஆராதிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அது கூட நம்மளை பாட விடாமல் தடை செய்திருந்திருக்கலாம். ஆமென். அது கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் நம்மளை அது தூரப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஆமென் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தருவார். உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையை கொடுப்பார். சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்திடும். திரும்ப பாட போகிறோம். சாத்தானின் ராஜ்யம் அழிந்து போகப்படும், தேவனின் ராஜ்யம் வளர போகிறது. ஆண்டவருடைய சபைகளை கர்த்தர் பெருக போகிறார். எல்லா நெருக்கத்தில் தான் சபை வளர்ந்திருக்கு. ஆமென். எல்லா நெருக்கங்களில் தான் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. ஏதோ ஒரு திட்டத்தை வச்சு தான் கர்த்தர் இந்த பாதையை அனுமதிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை மறந்துரு. புதிதாக்குகிற தேவனை நோக்கி பார்த்து ஆமென் கரங்களை நல்லா தட்டி இருக்கிற இடத்துல நல்ல வல்லமையை ஆராதிச்சு பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு விடுதலை அனுப்பட்டும். ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்திடும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். சத்ருவின் கோட்டைகள் அழிந்து சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள் பெருகிடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட தேவ சபைகள் பெருகிடும். எழுந்து வா ஜெபித்திட
நான் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட நான் துதித்திட என் சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். மாறிடும், மாறிட்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தானே 12ஆம் மாதம் 3ஆம் தேதி, ஹல்லேலூயா, அந்த நாளிலே தானே, நான் நினைக்கிறேன் இந்த நேரத்திலே தானே, ஹல்லேலூயா, இந்த வேலைக்காரனுக்காக அந்த 100 விசுவாசித்த அந்த நாளிகையில் தானே, ஆமென், நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷத்தில் தானே, ஆமென், ஹல்லேலூயா. நாளை அல்ல பிரதர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்து விட்டார். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட விரும்பினால் முழங்கால் படியிடலாம். ஆமென். எழும்பி நிற்க விரும்பினால் நீங்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், பிரைஸ் காட், ஆண்டவரே பிரைஸ். இப்பொழுது இந்த சூழ்நிலைகளில் நான் கடந்து போகும் பொழுது எனக்கு ஒன்று தேவை, என் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே, என் கூட நீங்கள் இருங்கப்பா, என் பக்கத்தில் இருங்க ஆண்டவரே, அது மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வந்த பொழுது கூட ஒரு இடத்துல வரும் பொழுது கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்தின் அந்த 2-3 வசனங்களுக்குள் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், மோசே நீ போ. 13-14 வசனங்கள்ல எல்லாம் மோசேட்ட சொல்கிறாரு, நீ போ, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல மோசே ஆண்டவரிடத்தை அழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, ஆமென், உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறீரே, அப்படியானால் என் வழியை நீர் அறிவியும், நீர் எனக்கு வழியாக வாரும், நீர் எனக்கு வழியாக நில்லும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது சொன்னார், என்னுடைய கிருபை, ஆமென், என்னுடைய சமூகம் ஆமென் உனக்கு முன்பாக வரும். இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிக்கிறதே உன்னுடைய பிள்ளையை, ஆமென், நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பிரச்சனைகளை மாற்றும், என் பலகீனத்தில் எனக்கு சுகம் தாரும், அல்லவிட்டால் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் என்று எதிர்பார்க்கிறது எல்லாற்றை விட ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, அது போதும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய சட்டைகளின் நிறவில் நான் இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பக்கத்தில் இருங்க டாடி. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. தேங்க்யூலா. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த குழந்தை அந்த தகப்பன் இடத்துல சார்ந்து கொள்ளும். ஆமென். இந்த தகப்பன் பக்கத்தில் இருந்து கொள்ளும். பக்கத்திலே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும், பக்கத்திலே விளையாடிட்டு தான் இருக்கும். ஆனால் ஓடி அந்த தகப்பன் தாயிடத்தில் அது வந்துடும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கூட நெருங்கி ஆண்டவரிடத்தில் வாங்க. அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பங்கள். தேங்க்யூலா. ஏதோ ஒரு காரியத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, என் கூடவே இரும் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதா. ஆமப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே,
காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்தில் இருக்கிறாடி, என் பக்கத்திலே இரு அப்பா. ஓ சூழ்நிலைகள் மாறாத பொழுது கூட இல்லாமல் நான் வாழ முடியாதோ. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. அம்மா, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, என் சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் சகரனமா, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் அம்மாப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. வேண்டாம் தகப்பன், எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்களோடு கூட இருந்தாண்டவரே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதோ. கண்ணீர் சிந்துகிற நேரங்களிலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, அம்மா, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர், என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே. ஓ இயேசுவே, என் வெளிச்சம் நீரே, ஆமா, என் ஜீவனும் எனக்கெல்லாமே. ஓ சகலனமா, நீர் இருந்தால் மட்டும் போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் மட்டும் போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா. நீர் இருந்தால் போதுமையா, உம் நிழலும் போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா. நீர் இருந்தால் போதுமையா, உம் நிழலும் போதும். மறுபடியும் சொல்லுங்கள், உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா. நீர் இருந்தால் போதுமையா, உம் நிழலும் போதும். வார்த்தை, உம் வார்த்தை, உம் பார்வை, நீர் இருந்தால் போதுமையா, உம் நிழலும் போதுமையா. நீர் இருந்தால் மட்டும் போதும் ஏசையா. பின்பற்றி நான் வருவேன். ஆமே.
கடைசியாக என் வைத்தியர் நீர்தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எனக்கு மேலாம யார் உண்டாண்டவரே? எனக்கு மேலாமல் யார் இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க அப்பா, நீரே என்னுடைய வைத்தியர் ஐயா, நீரே எங்களுடைய வைத்தியர் ஆண்டவரே, நீரே எங்களுடைய வைத்தியர் ஐயா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. அவர் சுகம் தந்தாதான் அது சுகம், அவர் விடுதலை கொடுத்தாதான் அது விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எவ்வளவு கொடிய காலத்தில் நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு அவரை சார்ந்து கொள்வதை தவிர நமக்கு வேறு என்ன ஒரு வாஞ்சை இருக்க முடியும்? எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். இந்த நேரம் ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி கிரியை செய்கிற ஒரு நேரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுதே. ஹல்லேலூயா. அவர் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். முழு இதயத்தோடு அவரிடத்தில் திரும்புங்கள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு உள்ளத்தோடு அவரிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. இனி நம்ம எந்த மட்டும் இரண்டு நினைவுகளினால் நாம் குந்தி குந்தி நடக்க போகிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் செல்லுங்கள். பூரண இதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றுங்கள். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஆண்டவர், இந்த உலகத்தில் எனக்கு உறைவிடம் நீர்தானப்பா, புகலிடம் நீர்தான் ஐயா, தஞ்சம் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. சொல்லுங்கள் எல்லாரும். உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே இயேசுவே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, அவர்தான் நமக்கு உறைவிடம். ஹல்லேலூயா. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் அவரை. அவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்கள்.
ஹல்லேலூயா. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி எத்தனை பேர் அவரை நம்பி வந்தார்கள்? அவரை நம்பி வந்து ஒருவரை கூட வெட்கப்பட்டு போக விடாத தேவன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டா எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உங்க நாமம் சொல்லுவோப்பா. உந்தன் நாமம் சொல்லுவோ. கரங்களை வானத்துக்கு நகர உயர்த்தி கைவிடா தெய்வமே. அவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். கருணையின் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. கருணை அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. மெய்யான தெய்வமே ஓ என் வாழ்வில் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து சொல்லுங்கள். இயேசுவே உம்முடைய மகிமையின் ஆளுகையின் பிரசன்னம் வருவதாக என்று சொல்லுங்கள். உம்முடைய உன்னத ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கல்லவா விடுதலை. ஒவ்வொரு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி விட மாட்டார். இன்னைக்கு அவர் அல்லாம நமக்கு வேற கதி இல்லை. ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உம்மோடு இணைந்திட உள்ளம் பேரின்ப கடலிலே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழ துதிக்க துதிக்க அந்த சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அந்த மகிழ்ச்சியை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உம்மை துதித்து மகிழணும். தூயோனாய் வாழணும். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. Hallelujah. Oh, hallelujah. Yeshuve. Oh,
அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட. சொல்ல முடியுமா உங்களுக்கு? இந்த உலகை மறக்கிறேன் நான் உம்மாக மாறிட. உலகை மறக்கிறேன் உம்மாக மாறிட. இந்த உலகை மறக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தை எங்களை விட்டு அற்று போக பண்ணுகிறதற்காக நன்றி. நாளுக்கு நாள் எங்களை நீ மறுரூபப்படுத்துகிற அந்த அனுபவங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை இப்பொழுது எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. இப்படியே நாங்கள் இருந்தால் நல்லது என்று யோசிக்கிற அளவுக்கு எங்கள் காரியங்கள் மேல் நீர் ஒரு மாறுதலை வைத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை நீ நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் மூடி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்துல தேவரீர் ஒரு பெரிய ஆளுகையின் சமாதானத்தை ஊற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து விடுதலையின் கரம் வெளிப்படுவதாக. தொடர்ந்து நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.